மக்களும் தயாராகிவிட்டார்கள், நாமும் தயாராகிவிட்டோம். தேர்தல் எப்போது அறிவிப்பார் என்று இன்றைக்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசை, மக்களோட அரசை, மக்களை பற்றி சிந்திக்காத அரசை, தான் தன் குடும்பத்தை பற்றி மட்டும் சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டார்கள். இன்றைக்கு இந்த தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்றால், தலைகுனிந்திருக்கின்ற தமிழகம் தலைநிமிர வேண்டும் என்றால், இந்தியாவில் முன்னிலை மாநிலமாக வர வேண்டும் என்றால், வளர்ச்சி பெற்ற மாநிலமாக வர வேண்டும் என்றால், இன்றைக்கு தொழில் வளர்ச்சியிலே பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அனைத்து தொழில்களும் இன்றைக்கு மாநிலத்தை விட்டு அண்டை மாநிலத்துக்கு செல்கின்றது. காரணம் என்ன? மாநில அரசு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தோடு முரண்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசியல் ஆதாயத்திற்காக, தேர்தல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு மக்களை பற்றி சிந்திக்காமல், இன்றைக்கு மாநில வளர்ச்சியை பற்றி சிந்திக்காமல், இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தோடு இன்றைக்கு முரண்பட்டிருக்கிற காரணத்தால் இன்றைக்கு தமிழகம் வளர்ச்சி பாதையை செல்லாமல் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதைதான் இந்தியாவுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செல்லுகின்ற இடம்தான் சொல்லுகிறது, இரட்டை அரசாங்கம், மத்தியிலும் ஆட்சி நம்முடைய ஆட்சி, மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி இருந்தால்தான் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும், அனைத்திலும் வளர்ச்சி பெற முடியும், வேலை வாய்ப்புகளை பெற முடியும், விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற முடியும். மத்திய அரசாங்கத்திலிருந்து இங்கே நம்முடைய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தால் மத்தியில் இருக்கிற நம்முடைய அரசு பாரதிய ஜனதா அவர்களுடைய பாரத பிரதமரிடம் கேட்க வேண்டாம், கேட்காமலே அள்ளி தருகிற அரசு மத்திய அரசு. அப்படிப்பட்ட அரசு கூட்டணிகளே நம்ம தமிழகத்திலே அமைய வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும்.